பொதுவாக ஒரு கிரிக்கெட் மேட்ச் முடிஞ்ச உடனே பிளேயர்ஸ் எல்லாருக்குமே அவார்ட் கொடுப்பாங்க. அப்படி கிரிக்கெட் ஹிஸ்டரியில் தரப்பட்ட 5 வித்தியாசமான அவார்ட்ஸ். நம்பர் 1, ஐபிஎல் அதிக ரன் அடிச்சவங்களுக்கு ஆரஞ்சு கேப்பும் அதிக விக்கெட் எடுத்தவங்களுக்கு பர்பிள் கேப்பும் கொடுப்பாங்க இல்லையா? அதே மாதிரி ஐஎல் T20ல WWE சாம்பியன்ஷிப் பெல்ட் எல்லாம் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி பெல்ட்ஸை கொடுத்துருந்துருப்பாங்க. அதிக ரன் அடிச்சவங்களுக்கு கிரீன் கலர் பெல்ட்டும் அதிக விக்கெட் எடுத்தவங்களுக்கு ஒயிட் கலர் பெல்ட்டும் ஐஎல் T20 சார்பாக கொடுத்துருந்துருப்பாங்க. இதுவுமே ஆரஞ்சு கேப் பர்பிள் கேப் மாதிரியே மேட்சுக்கு மேட்ச் மாறிட்டே இருக்கும். எனக்கு WWE ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதால இந்த மாதிரி ஐபிஎல் கொண்டு வந்தா செமையா இருக்கும். நம்பர் 2, 2024 WPL எலிஸ் பெரிய ஒரு ஷாட் அடிப்பாங்க. அந்த பாலானது நேரா கிரவுண்டுக்குள்ள ஸ்பான்சர்ஷிப்புக்காக வைக்கப்பட்டிருந்த காருடைய ஜன்னல் மேலேயே பட்டிருக்கும். ஜன்னல் சுக்குநூறா சதறி கீழே விழுந்திருக்கும். அந்த மேட்ச்ல அந்த 6ஓட சேர்த்து அவங்க 66 ரன் அடிச்சிருந்திருப்பாங்க. அவங்களுக்கு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு கொடுப்பாங்க இல்லையா? அதுக்காக அவங்க உடைச்சாங்கல ஜன்னல், அந்த ஜன்னலையே ஃப்ரேம் போட்டு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டா கொடுத்திருந்திருப்பாங்க. இதெல்லாம் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க பார்க்கணுங்க. இதே மாதிரி நம்ம ஜன்னல் உடைச்சதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்து சண்டை போட்டு போயிருக்காங்க. அவங்க ஒருவேளை திட்டாம விட்டு இருந்தா இன்னும் நம்ம விராட் கோலியாவோ சச்சின் டெண்டுல்கராவோ மாறி இருப்போம். நம்பர் 3, பொதுவாக ஐபிஎல்ல ஒரு மேட்ச் முடிஞ்ச உடனே ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போய் அவங்க டீமுக்குள்ளேயே ஒரு அவார்ட்ஸ் எல்லாம் கொடுத்துப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி பிஎஸ்எல்லையும் காப்பி அடிச்சு பண்ணியிருக்காங்க. ஆனா என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மேட்ச்ல கராச்சி டீமுக்காக ஆன ஜேம்ஸ் வின்ஸ் அப்படிங்கிற பிளேயர் செஞ்சுரி அடிச்சு அவங்க டீமை ஜெயிக்க வச்சிருந்திருப்பாங்க. அதுக்கு ட்ரெஸ்ஸிங் ரூமுக்குள்ள அவார்டும் கொடுத்திருந்திருப்பாங்க. அவார்டா சைனா மோதிரமா தருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஏர் டிரையரை கொடுத்திருந்திருக்காங்க. ஏர் டிரையர் அவங்க ஊர்லயே எக்கச்சக்கமா இருக்கு. எதுக்கு பாகிஸ்தானுக்கு வந்து உங்களை ஜெயிக்க வச்சு அது உங்ககிட்ட வாங்கணும்? நம்பர் 4, 90s கிட்ஸ் யாருமே இதை மறந்துருக்க மாட்டீங்க. 2006ஆம் ஆண்டு DLF ஸ்பான்சர் பண்ண இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரு 2 மேட்ச் சீரிஸ் ஆடிட்டு இருந்திருப்பாங்க. அந்த சீரிஸ்க்காக ஒரு கப்பு செஞ்சிருப்பாங்க. உலக உரண்டை, நாட்டோட கொடி, பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமா டிசைன் பண்ணி மிகப்பெரிய கப்பு ஒன்று வடிவமைச்சு வச்சிருந்திருப்பாங்க. DLF தான் இதை பண்ணி இருந்திருப்பாங்க. இவ்வளவு பெரிய கப்பை வேர்ல்டு கப்ல கூட பார்த்தது கிடையாது. நம்பர் 5, 2003ஆம் ஆண்டு அயர்லாந்தும் சவுத் ஆப்பிரிக்காவும் ஒரு மேட்ச் ஆடி இருந்திருப்பாங்க. அந்த மேட்ச்ல மக்கயா நிதினிக்கு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு கொடுத்திருந்திருப்பாங்க. அதுக்காக மக்கயா நிதினிக்கு என்ன கொடுத்திருந்திருப்பாங்கன்னா, லான் மாவர், அந்த புல்லெல்லாம் வெட்டுவாங்க இல்லையா, அந்த ஒரு கருவியே கொடுத்திருந்திருப்பாங்க. அதை பார்த்த நிதினி, ஐயா என் நாட்டுக்கு இதை ஃபிளைட்ல கொண்டு வரலாம் போக முடியாது, ஒழுங்கா எனக்கு காசு கொடுத்துருங்க இதுக்கு பதிலா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்காக லான் மாவருக்கு பதிலாக அவருக்கு காசும் கொடுத்திருந்திருக்காங்க.